ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் குபேரன் செல்வத்திற்கு அதிபதியாக என்ன செய்தார்? குபேரன் யாரு? நாம் எல்லாரும் தெரியும். குபேரனாலே பெரிய பணக்கார கடவுள். அவர்கிட்ட இல்லாத செல்வம் எதுவுமே இல்லை என்று சொல்வோம். அந்த அளவுக்கு செல்வத்திற்கு அதிபதி. மேலும் குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி. அவரை வணங்கினால் போதும், ஏராளமான செல்வங்கள் நமக்கு சேரும். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த குபேரன் யார் என்றால், அவர் ஒரு சிவபெருமானுடைய தீவிரமான ஒரு பக்தர் அந்த குபேரன். எனவேதான் அந்த சிவபெருமான் அவருக்கு என்ன செய்தார்? நவநிதிகளும் செல்வங்கள் கொடுத்து எல்லாவற்றிற்கும் அதிபதியாக்கிவிட்டார். எல்லாவற்றையும் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நியமித்து விட்டார். குபேரன் யாரு? திருவேங்கடமுடியான் ஏழுமலையானுக்கு அவர் திருமணத்திற்கு கல்யாணத்திற்கு கடன் கொடுத்து உதவியவர். அப்படியானால் அவரிடம் எவ்வளவு தனம் இருக்கும், கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு செல்வம் படைத்தவர் அந்த குபேரன். அந்த குபேரன் கூட ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டார், வறுமை ஏற்பட்டது. அது என்னென்று நாம் பார்ப்போம். அது சகஜமாக நடக்கக்கூடியதன் இதெல்லாம். அதிலிருந்து மீண்டு வருவார். இது எப்படின்னா, ஒரு காலத்தில் தேவாசுர யுத்தம் நடந்தது. இந்த தேவாசுர யுத்தத்தில் என்ன ஆச்சுன்னா, நிறைய தேவர்கள் நாடு நகரம் அனைத்தையும் இழந்து விட்டார்கள். நெருக்கடியாக நிற்கிறார்கள். நாடு நகரம் மனைவி மக்கள் சொத்துகள் எல்லாம் இழந்து நெருக்கடியாக நிற்கும். அப்படி இருந்தவர்களில் ஒருவர் தான் அந்த குபேரன். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. எப்படியோ இருந்தேனே, எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து விட்டதே, என்ன செய்வது என்று குபேரனுக்கு தெரியவில்லை. எனவே அவர் என்ன செய்தார் என்றால், அந்த சமயத்தில் சிவபெருமானிடம் சென்று ஒரு ஆலோசனை கேட்டார். அதற்கு சிவபெருமான் என்ன ஆலோசனை சொன்னார் என்றால், நீர் உமது வீட்டில் நெல்லி மரங்களை வளர்த்து வர வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. சிவபெருமான் ஆணைக்கேற்ப வீட்டில் நெல்லி மரங்களை வளர்த்து வந்தார். அந்த நெல்லி மரங்கள் நன்றாக வளர ஆரம்பித்தன. பூத்து காய்க்க தொடங்கிவிட்டன. நெல்லிக்காய்கள் ஏராளமான காய்த்து பூத்து குலுங்கியது. அது மட்டுமல்ல, நெல்லி மரங்களை வளர்த்தது மட்டுமல்ல, அந்த நெல்லி மரங்களுக்கு தினமும் பூஜை செய்வது, ஆராதனை செய்வது, வழிபடுவது, அந்த மரத்தை சுற்றுவது, இதையெல்லாம் செய்து வந்தார் குபேரன். எனவே அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த நெல்லி மரம் வளர வளர அவருடைய வாழ்க்கையும் செழிக்க ஆரம்பித்து விட்டது. அவ்வளோதான், அவருடைய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து விட்டது. இழந்த நாடு நகரங்கள் எல்லாம் மீண்டும் பெற்றுவிட்டார். இதனால் என்ன ஆச்சுன்னா, குபேரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இது எப்படி சாத்தியமாயிற்று? நான் நெல்லி மரங்களைத்தானே வளர்த்தேன், அதற்கு இதற்கு என்ன சம்பந்தம் என்று இவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. உடனே நேர சிவபெருமானிடம் சென்று விட்டார். சென்று தன்னுடைய சந்தேகங்களை கேட்கிறார். நான் நெல்லி மரம் தானே வளர்த்தேன், எனக்கு இழந்த நாடு நகரம் எல்லாம் கிடைத்து விட்டது, இது எப்படி சுவாமின்னு கேட்க. அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, நீர் நெல்லி மரங்களைத்தான் வளர்த்தீர், ஆனால் அந்த நெல்லி மரங்கள் மகாலட்சுமியின் அம்சம். எனவே நீர் மகாலட்சுமியை தான் வளர்த்து வந்தீர். எனவே தான் நீ மீண்டும் உனக்கு எல்லா இழந்த சொத்துக்கள் நாடு நகரம்லாம் கிடைத்தது. மகாலட்சுமி இருக்கிற இடத்தில் வறுமை என்பதற்கு இடமே இல்லை. அதை முதல் தெரிந்து கொள்ள சொல்ல குபேரன் சந்தோஷப்பட்டு தன்னுடைய சந்தேகத்தையும் போக்கிக் கொண்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யவும் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனுபவம்.